சாமி கோயிலுக்கு போகிறோமேனு சாந்தமான சாங்கை போட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணி வீடியோ எடுத்தால் ஒருத்தவங்க நம்ம வீடியோவை பார்க்கவே மாட்டேறான். நான் தான் அவங்க பேர் கில்ஸ்ன்ற மாதிரி நான் தனியாக ஒரு வீடியோ எடுத்துன்னு போவேன். அவன் எங்கெங்கேயோ தனித்தனியாக போவேன். சரி இதுக்கு வேலைக்கு ஆகாது, நம்ம முன்னாடி போய் வீடியோ எடுப்போன்ட்டு 2 வாட்டி கத்தி பார்த்தேன், அப்பயும் கேட்கல. சரி ஃப்ரண்ட்டில் போய் வீடியோ எடுப்போம், அப்பயாச்சும் பார்ப்பாங்க. பார்த்தா அப்போ தான் பார்த்தாங்க. அப்புறம் சிரிச்சானுங்க. நானும் வீடியோ எடுத்து அப்படியே எல்லாரையும் ஒரு ஷோ காட்டிட்டு வாங்க சரி கோயிலுக்கு போகலாம் என்ட்ரன்ஸ் கொடுத்தா 2 பேர் முன்னாடியே அவசரப்பட்டு போயிட்டாங்க. நம்ம கூட நம்ம தம்பி தான் வந்தார். நானும் வீடியோ எடுக்கிறேன்ட்டு அவரும் கோஆப்ரேட் பண்ணி வீடியோவுக்கு ஃபோக்கஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் அவனுங்கள வீடியோ எடுத்துகிட்டு சரி உள்ளே போய் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா உள்ளே கேமரா அலோடு இல்லை. அதாவது கேமராவும் அலோடு இல்லை, கேமரா ஃபோனும் அலோடு இல்லை. எடுத்தால் பிடிங்க வச்சுப்பேன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே சாமியை பார்த்துட்டு வந்துட்டு அப்புறமா வீடியோ எடுத்துக்கலான்ட்டு நானும் முடிஞ்ச அளவு வீடியோ எடுத்தேன். கோயிலுக்குள்ளே வந்து சாமியை பார்த்துட்டு மனசார சாமியை வேண்டிட்டு மனசில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கோயிலில் உட்காருவான்ட்டு எல்லோரும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருந்தோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஒரு அப்செட்டாக இருந்த மைண்டு கொஞ்சம் தெளிவாகவும் ஆயிடுச்சு. ஒரு புத்துணர்ச்சி கிடச்ச மாதிரியும் இருந்துச்சு. ஒரு வைப்ரேஷனாக பாசிட்டிவாக இருந்துச்சு. சின்ன வயசில் எங்கள் எல்லோரும் எங்கள் பேரண்ட்ஸு கோயிலுக்கு இட்டுன்னு போவாங்க. இப்போ தான் புரியுது ஏன் எல்லோரும் கோயிலுக்கு இட்டுன்னு போகிறாங்கன்ட்டு. ஏன்னா நமக்கு இந்த வயசு வரும்போது தான் தெரியுது கோயிலுக்கு வந்தால் தான் மன நிம்மதி கிடைக்குது. மன கஷ்டம் பண கஷ்டம் எந்த கஷ்டம் இருந்தாலும் கோயிலுக்கு வந்து கொஞ்ச நேரம் சாமியை வேண்டிட்டு போங்க, எல்லாமே சரியாயிடும். அவ்வளோதாங்க, உள்ளேருந்து வெளியே வந்தாச்சு. சரி உள்ளே தான் வீடியோ எடுக்க உள்ளன்ட்டு கோயில் வெளியே வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். சாமி கயிறு அப்புறம் சாமி குட்டி சாமி சிலை எல்லாம் வாங்கின்னு போயிடலாம். வந்தோம் சாமியை தரிசனம் பண்ணியாச்சு, அதனால் பொருள் வாங்கியாச்சுன்னு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.